வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம ஏன் ஈடுபடுறோம் அப்படின்னா, அதில் தான் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 15,000 இருந்தால் நம்ம ட்ரேடிங்கில் சம்பாதிச்சிக்கலாம், இல்லை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஆசையில் தான் எல்லாமே ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரேடிங்கில் நம்ம சம்பாதிக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரேட் பண்ண வரவங்க நிஃப்டியில் ஆப்ஷன்ஸ் பண்ணிவிட்டு லாஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை நிறைய அதிகம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஆப்ஷன்ஸும் பண்ணோம், சக்ஸஸும் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் தான் இந்த வீடியோ. நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறவங்க நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ஆப்ஷன்ஸோட ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். அது எப்படி ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம நிஃப்டியை பை பண்ணுறோம் அப்படின்னா அது நார்மல் பையில் போயிடும். ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷன்ஸை செல் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஆப்ஷன்ஸை செல் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பை பண்ணாமல் டைரெக்டாக ஷார்ட் போயிட்டு நம்ம கவர் பண்ணுவோம் இல்லைங்களா நார்மலாக. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை செல் பண்ணி நம்ம பை பண்ணுறோம். இந்த ஒரு மெத்தடுக்கு பேர் தான் ஆப்ஷன்ஸ் ரைட்டிங். இது ஏன் நம்ம செல் பண்ணுறோம், எப்படி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் லைக் ஒரு 22,000 கால் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் நிஃப்டி ஸ்பாட்டில் 22,000 இருக்குது அப்படின்னா ஒரு 100லேருந்து 150 ரூபாய் இருக்கும். அதோட ப்ரீமியம் 100லேருந்து 150 இருக்கும். ஆக்சுவலாக அந்த 100 150 ஃபுல்லாக ப்ரீமியமாக தான் இருக்கும். ஸோ இது மார்க்கெட் உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் மேலே ஏறினாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு மூவ் ஆகும். பெருசாக உங்களுக்கு மூவ் ஆகியிருக்காது. ஒரு 100 பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸில் போச்சு அப்படின்னா நம்ம எடுத்த இடத்துல இருந்து ஆப்ஷன்ஸில் 100 பாயிண்ட் போனாலுமே இது 30லேருந்து ஒரு 40 பாயிண்ட் போனாவே அதிகமாக இருக்கும். ஸோ இது ஏன் அந்த மாதிரி போகுது, நம்மளால் அதனால் அது ஏன் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியல, இது ஏன் போகுது அப்படின்னா இது எல்லாமே ப்ரீமியமில் இருக்குது. சரிங்களா? அந்த ப்ரீமியம் இருக்கிறதுனால அந்த ப்ரீமியம் மட்டும்தான் ஏறுது. ஸோ அந்த ப்ரீமியம் ஏற ஏற அது குறைஞ்சிட்டே வரும். மார்க்கெட் ஏற ஏற அந்த ப்ரீமியம் குறைஞ்சிட்டே வரும். இப்போ நம்ம செல் பண்ணுறதுனால என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ரைட் பண்ணுறோம் அப்படின்னா எதை பை பண்ணணும், எதை செல் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, மார்க்கெட் ஏறுது. இப்போ லைக் நிஃப்டி ஏறும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிஃப்டியோட அந்த என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்களோ அதோட புட்டை நாம் செல் பண்ணணும். ஸோ மார்க்கெட் இறங்குது அப்படின்னு நீங்கள் நிஃப்டி இறங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காலை செல் பண்ணணும். இது நல்லா இதை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஏறுதுன்னா புட்டை செல் பண்ணணும், மார்க்கெட் இறங்குது அப்படின்னா காலை செல் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஏறுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு எக்ஸாம்பிளுக்கு 22,000 புட்டு நீங்கள் செல் பண்ணுறீங்க. அது பார்த்தீங்கன்னா 22,000 புட்டு 100லேருந்து ஒரு 150 தான் இருக்கும் நார்மலாக. ஸோ மார்க்கெட் கீழே ஏற 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 இந்த புட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரீமியம் ஈஸியாக மார்க்கெட் ஒரே இடத்துல ஸ்டாண்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஒரு 20லேருந்து 30 40 பாயிண்ட் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு ஈவினிங் ஃபுல் டேயில் ஒரு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மார்க்கெட் அதை ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆனால் கூட உங்களுக்கு அந்த ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியும். இதில் என்ன ஒரு ரிஸ்க் அதிகம் அப்படின்னா இதில் லிமிட்டட் ப்ராஃபிட் அன்லிமிட்டட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நார்மல் ஆப்ஷன்ஸில் நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுறதுல லிமிட்டட் லாஸ் தான் இருக்கும், அன்லிமிட்டட் ப்ராஃபிட் இருக்கும். பட் இதில் லிமிட்டட் ப்ராஃபிட் தான் இருக்கும், அன்லிமிட்டட் லாஸ் இருக்கும். அதனால் இது மேக்ஸிமம்
ஒரு டேக்குள்ளார நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக சம்பாதிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.